லங்கையின் வாயில் திறப்பதற்கு தாமதமாவது ஏன்? பிரபுவின் இளவலானவர் மயக்கம் தெளிந்தார் எனும் தகவல் லங்கேசனை அச்சுறுத்தி இருக்கலாம். ஆகையால் யுத்தகளம் நுழைவதற்கு அச்சம் கொண்டிருக்கலாம். யுத்தத்தை கண்டு அஞ்சுபவன் அல்ல ராவணன். இன்றைய யுத்தத்திற்கு ஏதேனும் திட்டம் வகுத்திருப்பான். நான் சென்று விவரம் அறிந்து வருகின்றேன். என்னுடைய புத்திரர்களில் மேகநாதன் என்பவன் சிரேஷ்டன் என கருதுகிறேன். ஆனால் அது என்னுடைய பிரமையே. நிகழும் யுத்தத்தில் நீ என்னை நிராசை அடையச் செய்தால் செல், உனது சக்திகளை பெருக்க எண்ணினால் கடுந்தவம் புரிந்து யுத்தத்திற்கு அருகதை பெறுவாயாக. மாவீரம் பொருந்திய பராக்கிரமம் கொண்ட வீரரின் விழிகள் கண்ணீர் வடிக்கலாகாது. இல்லை சுலோச்சனா, நான் மாவீரனோ பராக்கிரமசாலியோ அல்ல. தோல்வி அடைந்த புதல்வன், தந்தையின் நம்பிக்கையை இழந்த புத்திரனாய் விளங்குகிறேன். ஒன்றை நான் நன்கு அறிவேன். தம் தந்தையின் சுயநல எண்ணங்களை ஒரு வீரர் நிறைவேற்றினால் அவர் மாவீரராக அரசருக்கு புலப்படுவார். இன்று அசுர குலத்தின் வீரர்கள் அனைவரும் தம் தந்தையின் சுயநலத்திற்காக புறக்கணிக்கப்பட்டவர்களே. இல்லை சுலோச்சனா, சத்தியம் யாதெனில், ஒருவேளை நான் அந்த வனவாசியர்களை வதைத்திருந்தேன் எனில் என் மீது என் தந்தையின் எண்ணங்கள் வெகுவாய் உயர்ந்திருக்கும். அவர் நம்பிக்கையை சிதைத்தேன். எனது இயலாமையின் காரணத்தால் ஏற்ற பணியில் வெற்றியை ஈட்டாதவனானேன். என் தந்தையின் நம்பிக்கையை இழந்தவனானேன். தாம் வீணான கற்பனைகள் மூலம் குற்றம் புரிந்தவர் என கருதி சஞ்சலம் கொள்ளாதீர்கள். தேவி நிகும்பலையை ஆராதனை புரிவேன். தேவி நிகும்பலையின் மனதை குளிர்விக்க நான் யாகம் ஒன்றை துவங்க இருக்கிறேன். தேவியின் மனதை குளிர்வித்த பிறகு திவ்யத்துவம் பொருந்திய ரதம் ஒன்றை பெறுவேன். அற்புத ரதம், அமர்பவனை அமரனாக்கும் ரதம். அந்த அற்புத ரதத்தில் அமர்பவன் அகிலத்தில் எவரையும் வதைப்பவனாவான். மோதுபவன் இறைவனை ஆனாலும். தேவி நிகும்பலை, தேவி நிகும்பலைக்கான யாகமா? துர்தேவதைகளின் யாகம் ஒருவேளை பூரணத்துவம் பெறாவிடில், நிறைவடையாவிடில் யாகம் வளர்த்தவரின் பிராணன் நீங்கும். அதை அறிவீர்கள் அல்லவா? நன்கறிவேன் சுலோச்சனா. ஆனால் தந்தையிடம் நம்பிக்கையை இழப்பதை காட்டிலும் நிகும்பலை தேவிக்கு என் பிராணனை தியாகம் செய்வது மேலான செயல். என்னுடைய இந்த ஜென்மத்திலாவது என்னை ஈன்றவருக்காக பிராணனை தியாகம் செய்யும் பாக்கியம் பெறுவேன். தந்தை இடத்தில் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்கு வேறொரு நல் மார்க்கத்தை நாடுங்கள் ஐயனே.